Hello friends, welcome back to Priyavijaykitchen, Samayal Ragasiyam Sollava. இன்னைக்குரிய முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பிங் போர்டு வந்து நம்ம என்னதான் நம்ம சோப்பு போட்டு கழுவினாலும் அது அந்த கரை வந்து போகவே போகாது. அதை போக்குறதுக்கு ஈஸியான வழி என்னன்னா, கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்கோங்க, கூடவே வினிகர் ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டோன்னா சூப்பராக போயிடும். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில சமயங்களில் வந்து கை தவறி எண்ணெய் கீழே விழுந்துடும். ஸோ எண்ணெய் வந்து கொட்டிடும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் உடனே வந்து தண்ணி எடுத்து சோப்பை போட்டு கழுவுனீங்கன்னா போச்சு. நீங்கள் கழுவிக்கிட்டே இருக்க வேண்டியதான். தண்ணியும் சோப்பையும் போட்டுட்டிங்கன்னா இந்த பிசுபிசுப்பு போகவே போகாது. ஈஸியான வழி என்னென்னா, உங்கள் வீட்டில் கோலப்பொடியோ இல்லை கல்மா பொடியோ இருந்தால் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா மைதா மாவு இல்லைன்னா சப்பாத்தி மாவு அந்த இடத்துல போட்டு அந்த எண்ணெய் கொட்டின இடத்துல போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டு நம்ம முறத்தை வச்சு விளக்கமாறு வச்சு அள்ளிட்டு திரும்பியும் ஒருக்கா அதே மாதிரி ஒரு 2 தடவை பண்ணுங்கள். அவ்வளோதான். எண்ணெய் பிசுக்கு சுத்தமாக இருக்காது. நீங்கள் தண்ணி போட்டு துடைக்கணும்னு கூட அவசியமே இருக்காது. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.